இன்று அவனருளாலே இறைவன் கூட்டுவித்த காரணத்தினால் இந்த திருச்சபையிலே சுவாமிகளினுடைய முன்னிலையில் அடியேனையும் பேச அழைத்ததற்கு சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை காணிக்கையாக்கி, இதில் வந்திருக்கிறவங்களில் யார் வயதில் மூத்தவங்கன்னு நான் யாரையும் கேட்க மாட்டேங்க. இதில் யாரோ ஒருத்தர் நம்ம எல்லாரையும் விட வயதில் மூத்தவராக இருந்திருப்பார். அவர் எந்த ஊரில் பிறந்தார், எந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தார், அவர் பேர் எதுவும் நமக்கு தெரியாது, அடியனுக்கு தெரியாது. அப்போது அவர் பிறந்த பொழுது பிரம்மா ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்கிலே, நிமிடக்கணக்கிலே, வினாடி கணக்கிலே அவருடைய வாழ்க்கையினுடைய நிகழ்ச்சியை தொகுத்து எழுதி அவர் இந்த பூலோகத்துக்கு அனுப்பி வச்சிருப்பார். அனுப்புகிறப்போ இந்த 26ஆம் தேதி 76வது இந்திய தேசத்தினுடைய குடியரசு தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த இனிய தருணத்திலே இன்னென்னாரெல்லாம் இங்கு வந்து குழுமி இருக்க, அந்த மூத்தவரினுடைய வாழ்நாளினுடைய அன்றாட பட்டியலிலே இடம்பெற்ற இந்த நிகழ்ச்சி அவன் அருளாலே பகவான் மனுஷ்ய ரூபேனா என்று சொல்லக்கூடிய வகையிலே சந்திரசேகரன் ஐயா அவர்களை என்னுடன் தொடர்பு கொள்ள வைத்து அடியேனும் இந்த நாளில் வர சம்மதித்ததற்கு நாங்கள் யாரும் காரணமல்ல. அவன் அருள் இங்கு இருக்கக்கூடிய மூத்தவர் பிறந்த அன்று எழுதி வைத்த அவருடைய வாழ்நாள் பயண திட்டங்களில் இந்த அன்னைக்கு இங்கே வந்திருக்கிறவங்க பேர் தெரியாதுமா, என்ன மொழின்னு தெரியாது, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியாது, என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு தெரியாது, என்ன வயதுன்னு தெரியாது. ஆனால் நம்ம எல்லோரையும் எத்தனை பேர் இந்த சேலத்தில் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு மட்டும்தான் இறைவனினுடைய திருவருள் கூட்டுவித்த காரணத்தினால் இந்த இடத்திலே அடியேன் பேச, சுவாமிகளினுடைய ஆரத்தி நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள, தொடர்ந்து இந்த செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்ற வகையிலே இந்த நிகழ்வு இறைவனால் கூட்டுவிக்கப்பட்டிருக்கிறது. அடியேன் உட்பட உங்களுடைய அனைவரினுடைய சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நமது ராமகிருஷ்ண மிஷனுடைய செயலாளர் மகராஜ் சுவாமிகளுக்கும், நம்முடைய ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும், ஸ்ரீ சாரதா தேவி அம்மையாருக்கும், சுவாமி விவேகானந்தருக்கும் கூட நம்முடைய அனைவருடைய நன்றிகளை காணிக்கையாக்கி, அவனருளாலே என்ற தலைப்பிலே அடியேனினுடைய இந்த பேச்சினை கேட்பதற்கு இங்கு எழுந்தருள் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் காணிக்கையாக்குகின்றேன். கிட்டத்தட்ட 17 நாடுகளுக்கு இறையருள் கூட்டுவித்த காரணத்தினால் அடியேனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. வீர சைவ சமயம் என்று நல்லாற்றூர் துறைமங்கலம் கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாச சுவாமிகள் எழுதிய 35 நூல்கள் 34 வயதுக்குள் எழுதியவர். சிவபெருமானை தவிர எந்த கடவுளையும் வழிபடுவது இல்லை என்ற நெறியிலே கழுத்திலே சிவலிங்கத்தை மாலையாக அணிந்து கையிலே அல்லது வெள்ளிப்பழையிலே வைத்து தினந்தோறும் பூஜை செய்து அதற்கு பின்பு தண்ணீரும் உணவும் பருகுபவர்கள் வீரசைவ சமயத்தினர். மாலிக் கபூர் என்ற அந்நிய தேசத்தார் நமது தேசத்தின் மீது படையெடுத்து திண்டுக்கல் மாநகர் வரை வந்து விட்டார்கள். அப்பொழுது ஒரு தாத்தாவும் பேரனும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தாத்தா பேரனை திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் சன்னதிக்கு அழைத்து செல்கிறார், கோயிலுக்கு. தாத்தா, ஏன் எல்லோரும் பதட்டமாக இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்தி? பேரன் கேட்கிறார். தாத்தா சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைப்பா, அந்நிய தேசத்துக்காரங்க நம்ம தேசத்து மேலே படையெடுத்து வந்துட்டாங்க, கன்னிவாடி வரைக்கும் வந்துட்டாங்க. மதுரையினுடைய கிழக்கு பாசறை அது கன்னிவாடி வரைக்கும் வந்துட்டாங்க. நாளைக்கு நாளை கழித்து மதுரை வந்துடுவாங்க போல இருக்கு. நம்முடைய மீனாட்சி அம்மனினுடைய சன்னதியையும் சொக்கநாதர் சன்னதியையும் நம்முடைய முருகப்பெருமானினுடைய சன்னதியையும் அவர்கள் விட்டு வைப்பார்களா என்று தெரியவில்லை. அவர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் கோயில்களை சிதைத்து கொண்டே வருகிறார்கள். நமக்கு உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய நம் இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருக்கோவிலை சிதைத்து விடுவார்களோ என்ற பதற்றத்தில் இங்கு இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் பிதற்றிக்கொண்டு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்தால் நாளைய படையெடுப்பை தடுக்க முடியும் என்று ஒவ்வொருவரும் அவர்களுக்கு இயன்ற வழிகளில் எல்லாம் யோசித்து கொண்டு ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். தாத்தாவிடம் பேரன் கேட்டான், தாத்தா,
நான் என்ன செய்தால் நாளை அந்த அந்நிய தேசத்தவர் படையெடுப்பை தடுக்க முடியும்? என்னாலும் ஏதாவது செய்ய முடியும் அல்லவா அப்படின்னு கேட்டார் அந்த குட்டி பையன், 7 வயது சிறுவன். ஏன்னா அந்த கல்வெட்டில் இருக்கு, திருச்செந்தூர் முருகப்பெருமானினுடைய கல்வெட்டில் இருக்கு, அந்த கோயில் பிரகாரத்தில் இருக்கு. அப்போது தாத்தா சொல்கிறார், நம்மெல்லாம் இந்த மலை மேலே ஏறி, கார்த்திகை தீபம் ஏற்றுற இடம், மலை மேலே ஏறி கொத்து கொத்தா விழுந்தோன்னு வச்சா நம்முடைய ஆன்மா போய் அந்த அந்நிய தேசத்தான பயப்படுத்தும். இத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணி இந்த திருக்கோயிலை சிதைத்து விடக்கூடாது, இந்த மண்ணிலே அந்நிய தேசத்தவன் காலடி வைத்து விடக்கூடாது என்று இத்தனை பேர் உயிர் தியாகம் செய்தால் அத்தனை பேரினுடைய ஆன்மாவிற்கு எவ்வளவு வலிமை இருக்கும், நம்முடைய படை வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் அந்த அந்நிய தேசத்தவருக்கு வந்துவிடும். அதனால் அந்த முடிவுதான் சிறந்தது என்று தாத்தா சொல்கிறார். அப்படி என்றால் நீங்கள் எல்லோரும் நாளைய படையெடுப்பை தடுக்க மேலே இருந்து குதிக்கப் போகிறீர்களா தாத்தா என்று கேட்கிறான் அந்த பேரன். அதில் என்ன சந்தேகம்? பிறப்பது ஒரு முறை, கிளம்புவதும் ஒரு முறைதான். ஆனால் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். அதனால் நாங்கள் எல்லோரும் அந்த அந்நிய படையெடுப்பை தடுப்பதற்காக உயிர் தியாகம் செய்ய போகிறோம் என்று சொன்னதை கேட்டவுடன், அப்படியா தாத்தா என்று சோகமாக கேட்டான் அந்த சிறுவன். இவர்கள் எல்லோரும் கூடி இறைவனை பிரார்த்தித்து விட்டு அந்த மலை மேல் சென்று குதிப்பதற்கு முன்பாக ஒருவர் கதறினார். ஒரு சிறு பிள்ளை, 7 வயது குழந்தை மலை மீது இருந்து குதித்து விட்டது, குதித்து விட்டது, குதித்து விட்டது என்று கதறினார். போய் பார்த்த பொழுதுதான் தாத்தாவிற்கு தெரிந்தது குதித்தது தன்னுடைய பேரன் என்று. இந்த செய்தி ஒற்றர் மூலமாக மாலிக் கபூருக்கு, கன்னிவாடி பாசறையில் இருந்த மாலிக் கபூருக்கு செல்கிறது. யாரையும் குறை கூறும் நோக்கம் அல்ல இது, அவனருள் எப்படி வேலை செய்கிறது என்பதை சொல்வதற்காக இந்த செய்தி செல்கிறது. 7 வயது சிறுவன் அந்த மண்ணில் அந்நிய படையெடுப்பை தடுக்க வேண்டும் என்று உயிர் தியாகம் செய்திருக்கிறான் என்று சொன்னால், 70 வயது, 50 வயது, 60 வயது பெரியவர்கள் எல்லாம் ஆன்மீகத்திலே எப்படி தன்னுடைய உடல் பொருள் ஆவியை செலுத்தி இருப்பார்கள். நாம் அந்த சிறுவனினுடைய ஆன்மாவிற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். எனக்கு சற்று பயமாக இருக்கிறது, நாளை மதுரை படையெடுப்பிற்கு செல்ல வேண்டாம் என்று அந்த இடத்திலிருந்து திரும்பி சென்று விட்டான் மாலிக் கபூர் என்பது வரலாற்று செய்தி. ஆன்மீக அன்பவர்களே, ஒரு குழந்தை, 7 வயது பாலகன் தன்னுடைய மனதால் ஒன்றை நம்பினால் அந்த நம்பிக்கை மாபெரும் அரசனை கூட திரும்பி போக செய்யக்கூடிய வலிமையான ஆற்றல் அந்த பிரார்த்தனைக்கு உண்டு, ஆர்க்கு உண்டு. நாம் உண்மையாக வேண்டும் பொழுது என்பதை நிரூபித்த வரலாறு, மதுரை மண்ணிலே நடைபெற்ற வரலாறு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக மாயை என்பது நம்முடைய கண்ணை மறைத்துவிடும் இல்லற வாழ்க்கையில். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு தவறாமல் செல்பவள் அடியேன். என்னுடைய கணவரோடு சென்றிருந்தேன். அன்று எங்களுக்கு திருமண நாள். அப்பொழுது ஒரு அக்கா, ரேணுகாக்கா ரேணுகாக்கா அப்படின்னு கையாசிச்சாங்க. யாரோ நமக்கு வேண்டியவங்க இங்கே இருக்காங்க போல இருக்குன்னு கோயிலுக்குள்ளே போயிட்டு திரும்பி பார்க்குறேன். பத்மாக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன விசேஷம், பட்டுப்புடவை கட்டிட்டு வந்திருக்கீங்க? உடனே நான் சொன்னேன், இன்றைக்கி எங்களுக்கு திருமண நாளுக்கா, நம்ம மீனாட்சி அம்மனையும் சொக்கநாத பெருமானையும் தரிசிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கேன். உடனே அந்த அக்கா சொன்னாங்க, நீங்கள் கட்டியிருக்கிற புடவை அருமையாக இருக்குக்கா. அப்படியாக்கா, எங்கக்கா எடுத்தீங்க? நம்ம பெருமையாக ராஜ்மஹாலில் எடுத்தேங்க்கா. என்ன விலைக்கா? பாருங்க மாயை. என்ன விலைக்கா? 5700 எங்கள் வீட்டுக்காரர் லேசா என்னைய பார்த்தார். என்கிட்ட 3500 சொன்னேன், இப்போ 5700 சொல்கிற. எனக்கு சிந்தனை முழுக்க இறைவனையும் இறைவியையும் வணங்குவதை விட்டுவிட்டு இவர் வீட்டுக்கு வந்தால் 3500 மேலே 5700 உனக்கு எங்கிருந்து கிடைச்சதுன்னு கேட்பாரே, இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருந்தேன். இந்த மாயை நம்முடைய மனதை அந்த சூழலிலே இறைவனையும் இறைவியையும் வணங்குகின்ற வேலையை விட்டுவிட்டு என்ன காரியத்திற்காக அந்த ஆலயத்திற்குள் நாம் காலடி வைத்தோமோ அந்த காரியத்தை மறந்துவிட்டு நாம் வாழ்க்கையிலே சாதாரண நிலையிலே, கீழ் நிலையிலே செய்த ஒரு சிறு தவறுக்கு எப்படி பிரயாச்சித்தம் தேடுவது, என்ன சொல்லி சமாளிப்பது என்ற சிந்தனையில் செல்லும் பொழுது அங்கே நம்முடைய மாயை இறைவனை வணங்குவதற்குரிய தடையாக இருக்கிறது.
ரெண்டாவது செய்தி, பெரும்பான்மை இதில் தொடர்ந்து வர்றவங்களெல்லாம் விதிவிலக்கு. நான் நிச்சயமாக அடியார்களை குறை கூறுவது அல்ல என்னுடைய நோக்கம். எப்பொழுதெல்லாம் நமக்கு துன்பம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இறைவனையும் இறைவியையும் அதிகமாக நாம் வேண்டுவோம். மனித இயல்பு. பிற மனிதர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத பொழுது, இறைவா, இறைவி, நீங்கள் தான் எனக்கு பாலமாக இருக்க வேண்டும், என்னுடைய துன்பத்தை களைபவர்களாக இருக்க வேண்டும், எனக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, படைத்தவன் நீ, என்னை பராமரிப்பவனும் நீ, என்னை சிரிக்க வைப்பவனும் நீ, என்னை அழ வைப்பவனும் நீ, நான் அழுதால் நீ அழுவாய், ஏனென்றால் அம்மையே, அப்பா, ஒப்பிலா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே, சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன், எங்கு எழுந்தருளுவது இனி ஏன் போய் பற்றற்றவனுடைய திருத்தாளினை பற்றும் பொழுது ஒரு மன நிம்மதி கிடைக்குது பாருங்க. அந்த நிம்மதி ஏசி போட்டுட்டு ரூமுக்குள்ளே பஞ்சு மெத்தையில் எப்படி படுத்தாலும், எத்தனை கோடி செல்வம் இருந்தாலும் அந்த நிம்மதி நமக்கு கிடைப்பதற்கு அரிது. காக்கா இருக்கு பாருங்க, காக்கா. நல்லாற்றூர் துறைமங்கலம் கற்பனை களஞ்சிய சிவபிரகாச சுவாமிகள் சொன்ன செய்தி. ஒரு காக்காவை உத்து பார்த்துருக்காரு சுவாமி. அந்த காக்காவை எவ்வளவு பழங்கள் நிறைந்த தோட்டத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டாலும் கூட அந்த காக்கா எந்த பழத்தையும், சுவையான பழத்தையும் கொத்தி சாப்பிடாதாம். வேப்பம்பழத்தை மட்டுமே தேடி தேடி உண்ணுமாம் காகம். எத்தனை பேர் நம்ம கவனிச்சிருக்கோன்னு தெரியலைங்க. ஏன்னா அந்த சிவபிரகாச சுவாமிகளினுடைய நூலிலே இடம்பெற்ற ஆன்மீக கருத்து இது. அப்போ அவர் என்ன சொல்ல வராருன்னா, உலகத்தில் பல்வேறு வகையான இன்பங்கள், போகங்கள் எல்லாம் இருக்கின்றன, கொட்டி கிடக்கின்றன. நமது உடலுக்கும் மனதிற்கும் எது நன்மை தருமோ அதை மட்டுமே நீ பற்றி கொண்டால் உனக்கு பற்றற்ற இடம், இறைவனினுடைய பாதார விந்தங்கள் மோட்சகதியாக வழங்கப்படும். எவ்வளவு பெரிய தத்துவங்க இது, யோசிச்சிருக்கமா நம்ம? இன்னொரு செய்தி, திருமூலரினுடைய திருமந்திரத்தில் 3 பாடல்கள். அதைத்தான் இன்னைக்கு நான் முதன்மையாக சொல்லணும். இந்த சனாதன தர்மம் எத்தனையோ பல்லாயிரக்கணக்காண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்களால், சித்தர்களால், சுவாமிகளால், வழி வழியாக முனிவர்களால் பின்பற்றப்பட்டு வாழ்க்கையில் அதனை கடைப்பிடித்து அருமையான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். இந்த ராஜபாட்டையிலே நீங்களும் செல்லுங்கள் என்று தடம் பதித்து கொடுத்த தர்மம் தான், வாழ்வியல் தான் சனாதன தர்மம். இன்றைக்கு அறிவியல் அதனை கூறு போட்டு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது, உண்மையா பொய்யா, இது சரியா தவறா என்று. அந்த வகையிலே திருமூலர் சுவாமிகள் 10,673 பாடல்களை திருமந்திரமாக எழுதி கொடுத்திருக்கிறார். அதில் ஆண், பெண் என்று 2 பாலினத்தவர்களினுடைய உடல் கூறியல், வெளி உறுப்புகள், உள் உறுப்புகள், அந்த உள் உறுப்புகளையும் வெளி உறுப்புகளையும் தாக்கக்கூடிய நோய்கள், அதனுடைய அறிகுறிகள், அந்த நோய்களுக்கான மருந்துகள், அந்த மருந்துகளினுடைய செய்முறைகள், அந்த மருந்தினை எப்படி உட்கொள்வது போன்றவற்றையெல்லாம் அந்த 10,000 சொச்சம் பாடல்களிலே திருமந்திரமாக வடித்து கொடுத்திருக்கிறார் திருமூலர் சுவாமிகள். படிக்கிறது ரொம்ப சிரமங்க. ஒரு பாடலை படித்து பொருள் புரியறதே ரொம்ப கடினம். 5 ஆண்டு காலம் அடியேன் ஒரு இறையருள் கூட்டுவித்த காரணத்தினால் அந்த புத்தகம் ஒருவர் எனக்கு பரிசாக வழங்கினார். அதனை பொருள் பிரித்து கூட்டி எழுத்து பிரித்து சீர்பிரித்து படிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே தொலைதூர கல்வியிலே பயிலக்கூடிய மாணவர்களுக்கு, முதுகலை தமிழ் படிக்கக்கூடிய, இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நம்முடைய வாசுகி பாம்பை மத்தாக வைத்து, கயிறாக வைத்து, மந்தாரமலையை மத்தாக வைத்து, தேவர்களும் அசுரர்களும் 2 புறம் இருந்து பார்க்கடலை கடந்த இலக்கியத்தை போதித்து கொண்டிருக்கிறோம். நிறைவாக மாணவர்களிடம் நான் பொதுவாக கேட்பது, ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கப்பா அப்படின்னு கேட்டப்போ ஒரு மாணவர் எழுந்து நின்று கேட்டார், அம்மா 14 பொருட்கள் திருப்பார்கடலை கடைந்த பொழுது வந்தது என்று சொன்னீர்களே, அதில் ஒரு சாமி வந்தார், மருத்துவர் என்று சொன்னீர்களே, அவருடைய பெயர் என்ன? தன்வந்திரி முனிவர். அவருடைய கையிலே என்ன கொண்டு வந்தார்? குடையும், இன்னொரு கையிலே ஒரு புழுவும் கொண்டு வந்தார். அந்த புழு எதுக்காக கொண்டு வந்தாருமான்னு கேட்டார். உண்மையில் அடியேனுக்கு அன்னைக்கு தெரியலைங்க. நல்ல வேளை 2 மணி நேரத்தில் மணி அடித்தது, என்னுடைய வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு, உனக்கு தெரியுமாப்பான்னு கேட்டேன். தெரியாதுமான்னார்.
கடவுளே என்னை காப்பாற்றிட்டேன், இந்த மாணவர்களுக்கு முன்னால் ஆசிரியருக்கு ஒன்றும் தெரியவில்லை என்ற பெயர் வந்து விடக்கூடாதே என்ற அச்சத்தில் வேகமாக வெளியில் வந்துட்டேன். இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களில் எல்லாம் தொலைபேசியில் கேட்ட பொழுது, கொஞ்சம் பிஸியாக இருக்கேம்மா, அப்புறம் சொல்கிறேம்மா, அப்புறம் நான் வகுப்பில் இருக்கேம்மா, இப்படியே தட்டி கழிச்சிட்டு இருந்தாங்க. சரி எடுப்போம், இது எங்கே இருக்குன்னு பார்ப்போன்னு எடுத்தப்போ திருமூலசாமி தன்னுடைய திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறார், இந்த அட்டைப்பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, லீச், அதுதான் அவர் கையில் கொண்டு வந்த புழு. அந்த அட்டைப்பூச்சி எப்படி மருத்துவ குணமுடையதாக ஆகிறது, அந்த காலத்தில் எப்படி இதய அடைப்பை, அந்த இரத்த குழாய்களில் இருக்கிற அடைப்பை சரி செய்தார்கள் என்று பார்த்தால், இந்த அட்டைப்பூச்சியை அந்த இதய பகுதியில் அல்லது வெரிகோஸ் வெயின்ஸ் எல்லாம் இருக்கிற பகுதியில் விட்டு அது கடிக்குமா. அறிவியல் பாருங்க, இன்னைக்கு நிரூபிச்சிருக்கு. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள் இதற்கு மருத்துவத்தை எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். அது கடிவாயிலே 2 கடிவாய் இருக்கும். அதை கடிச்சிட்டு ஒரு கடிவாய் 360 பாகையிலே சுற்றி ஒரு திரவத்தை சுரைக்கிறது. அந்த திரவம் அந்த கடிவாயிலிருந்து, நமது உடம்பினுடைய கடிவாயிலிருந்து வெளிவரக்கூடிய இரத்தத்தை குறையாமல் பாதுகாக்கிறது. எனவே திரவ நிலையிலே அது தனக்கு உணவாக அந்த அட்டைப்பூச்சி நமது இரத்தத்தை உறிஞ்சுகிறது அப்படிங்கிறது அறிவியல். இந்த அட்டைப்பூச்சி 360 டிகிரி பாகையிலே பீச்சி அடிக்கக்கூடிய அந்த திரவத்திற்கு பெயர்தான், இங்கே மருத்துவ பெருமக்கள் யாராவது இருந்தால் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறேன். நமக்கு மாரடைப்பு வரும் பொழுது அந்த மாரடைப்பினை போக்குவதற்கு இந்திய தேசத்தில் முதலுதவி சிகிச்சையாக வழங்கப்படக்கூடிய ஊசியின் ஹெப்பாரின், HEPARIN, ஹெப்பாரின் என்ற மருந்து இந்த அட்டைப்பூச்சி சுரக்கக்கூடிய திரவத்தினுடைய கூறுகளை எடுத்து கெமிக்கலில் இன்று வரை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஆன்மீகத்தின் மூலமாக சொல்லி தந்த தர்மம், வாழ்வியல், நம்முடைய சனாதன தர்மம், திருமூலர் சுவாமி திருமந்திரத்திலே இதனை மெய்ப்பித்திருக்கிறார். அடியேன் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் ஃபோரத்தில் முதல் கட்டுரையாக இதனை சமர்ப்பித்து உலக மருத்துவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்முடைய திருமூலர் சுவாமிகளினுடைய திருமந்திரத்திலே 10,000 சொச்சம் பாடலிலே முதல் பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2வது பாடல் நம்முடைய சிவபெருமான் சுவாமிகள் ருத்ரனாக ருத்ரதாண்டவம் ஆடிய பொழுது அவர்களுடைய கண்ணிலிருந்து விழுந்த கண்ணீர் துளி ருத்ராட்சம், அக்ஷம் என்றால் வடமொழி சொல் கண், ருத்ராட்சம் ருத்ரனினுடைய கண்ணீர் என்று பெயர். அதற்கு நல்ல தமிழ் சொல் அக்ககமணி. அந்த அக்ககமணியை நம்ம கண்டத்திலே, கழுத்தினுடைய மையப்பகுதியிலே அணிந்து கொள்வது சைவ சமயத்தினுடைய ஆன்மீக அடையாளங்களுள் ஒன்று. அது தீட்சை பெற்றவர்கள் சிவனை பூசிக்கக்கூடிய நம்ம சித்தர்கள், முனிவர்கள், சுவாமிஜிகளின் வழியாக வழங்கக்கூடிய மிகப்பெரிய தீட்சை அது. அதனை அணிந்து கொள்பவர்கள் நியம காரியங்களில், அன்றாட ஆன்மீக செயல்களிலே புறந்தள்ளக்கூடிய உணவுகள், பழக்க வழக்கங்கள், தூய்மையாக நாம் எப்படி உடம்பையும் மனதையும் வைத்து கொள்வது, அன்றாட பிரார்த்தனை, இதையெல்லாம் நியமமாக கொடுப்பார்கள். இந்த அக்ககமணி நான் அடியன் என்று பேசும் பொழுது சொன்னேன், அந்த இடத்திற்கு அது பொருத்தமில்லை என்ற காரணத்தினால் அதை தவிர்த்து விட்டேன். சிங்கப்பூரிலே முருகப்பெருமான் சன்னதியிலே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று நான் சொன்ன பொழுது ஒரு சகோதரி, உங்களுடைய கடவுள் உங்களுக்கு பெரிதாக இருக்கலாம், எல்லா நாடுகளுக்கும் பெரிய கடவுள் என்று சொல்லாதீர்கள், எந்நாட்டவருக்கும் அவர் எப்படி இறைவனாக முடியும், என்னுடைய இறைவன் வேறு, உங்களுடைய இறைவன் வேறு, இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது பதறிப்போனேன். ஒருபோதும் நம்முடைய முன்னோர்கள் தவறாக எழுதி வைக்க மாட்டார்கள். அடியேனுக்கு தெரியவில்லை, நான் நிச்சயமாக ஒரு நாள் இதனை அறிந்து கொண்டு உங்களுக்கு பதிலளிக்கிறேன் சகோதரி என்று சொல்லிவிட்டு அவருடைய எண்ணையும் தொடர்பு முகவரியையும் வாங்கி கொண்டு வந்து கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் இந்த அக்ககமணியை பற்றி திருமூலரினுடைய திருவந்திரத்திலே சொன்ன பொழுது, இந்த டிவிக்கு எப்படி ஆண்டனா இருக்குங்களோ அது மாதிரி நம்முடைய உடம்புல கால் 2 கட்டை விரல்களை தவிர 4 விரல்களும் நமக்கு செய்திகளை புறத்திலிருந்து வாங்கி மூளைக்கு கடத்தக்கூடிய நியூரோ நர்வ்ஸ், மெசேஜ் கொடுக்கக்கூடிய அந்த நரம்புகள், செய்தி நரம்புகள். நம்ம உறக்கத்தில் இருக்கும்போது கூட கொசு கடிச்சதுன்னா நம்ம எரியாமல் சரியாக அந்த இடத்துல அடிப்போம், முழிச்சிட்டு இருக்க மாட்டோம்.
மூளை ஓய்வு நிலையில் இருக்கும். ஆனால் நம்ம இயக்குவது இங்கே இருக்கக்கூடிய அந்த கிளாண்டு. அந்த கிளாண்டுக்கு பேர் தைராய்டு கிளாண்டு. இந்த தைராய்டு கிளாண்ட் என்ன பண்ணுது, நிறைய செய்திகளை அனுப்புது. இப்படி வருது, அப்படி வருது, இந்த மாதிரி சூழல் இருக்குது, எந்திரி, ஓடு அப்படின்னு எல்லாம் கட்டளை கொடுக்குது. தொடர்ந்து கட்டளை கொடுக்கும்போது இந்த தைராய்டு சுரப்பி என்ன பண்ணுது, அந்த செய்திகளை பூரா ஃபில்டர் பண்ணிட்டு முக்கியமான செய்தியை மட்டும் மூளை ஓய்வில் இருக்கும்போது மூளைக்கு அனுப்புது. அனுப்பும் பொழுது அந்த மூளை உடனடியாக புரிந்து கொண்டு நமது உடம்பை இயக்குகிறது. மூளை கட்டளை இடுகிறது, உடல் உறுப்புகள் இயங்குகின்றன. இப்போ இந்த தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரந்தா ஒரு வகையான நோய், குறைவாக சுரந்தா ஒரு வகையான நோய். இந்த ரெண்டுக்குமே ஆங்கில மருத்துவம், சித்த மருத்துவம் அல்லது நம்முடைய ஹோமியோபதி, அலோபதி எது எடுத்தாலுமே பக்க விளைவுகள் உண்டு. நிச்சயமாக அந்த பக்க விளைவுகள் மனிதனுடைய வாழ்நாளை குறைக்கக்கூடிய பக்க விளைவுகளாக இருப்பவை. இப்படிப்பட்ட சூழலிலே இன்டர்னல் மெடிசன் எடுக்கக்கூடாது. எந்த வகையான மருத்துவமும் உள்ளுக்குள் எடுக்கக்கூடிய மருந்துகள் எடுத்தால் நிச்சயமாக நம்முடைய ஆயுள் குறையும். ஒன்று இதயம் செயலிழக்கும், அல்லது ஒரு பக்கம் பெராலிட்டிக்ஸ் வரும், பக்கவாதம் வரும். இந்த தைராய்டுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு வகையான அதிகமாக சுரப்பது, குறைவாக சுரப்பதுக்கு வரக்கூடிய நோயினுடைய தாக்கம். உள்ள மருந்து எடுத்தாலும் கூட வெயிட்டும் நிறைய போடும், இல்லை அப்படியே உருக்கிடும். இப்போ இதுக்கு எக்ஸ்டர்னல் மெடிசன் தான் பெஸ்ட் மெடிசன். அந்த எக்ஸ்டர்னல் மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ககமணி என்று சொல்லக்கூடிய ருத்ராட்சம். அந்த ருத்ராட்சம் என்ன பண்ணுதுனாங்க, நம்ம குளிக்கும் பொழுது அந்த தண்ணீர் மேலே பட்டு ருத்ராட்சத்திற்குள் சவூடு பரவல் முறையின் மூலமாக உள்ளே போய் அந்த தண்ணி அங்கே ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்து அது நம்ம தோலில் பட்டு இந்த தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சுரப்பியில் போய், தைராய்டு சுரப்பியில் போய் அதிகமாக சுரந்தால் அதனை மிகச்சரியாகவும், குறைவாக சுரந்தால் அதனை அதிகப்படுத்தியும் சமநிலைக்கு தரக்கூடிய இரண்டு ஒரே சுரப்பியில் இருக்கக்கூடிய வேறு வேறு நோய்களுக்கு புறத்தில் இருக்கக்கூடிய நிரந்தர தீர்வு தரக்கூடிய ஒரே மருந்து அக்ககமணி தான் என்பதை திருமூலர் சுவாமிகள் நிரூபித்திருக்கிறார். அந்த ருத்ராட்சம் எல்லா குளிர் பிரதேசங்களிலும் கிடைக்கிறது, மரங்கள் வளர்கின்றன, கிடைக்கின்றன. ஆனால் நமது இமயமலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைச்சாரலிலே விளையக்கூடிய ருத்ராட்சத்திற்கு மட்டும்தான் அந்த வீரியம் இருக்கிறது. அந்த தைராய்டு சுரப்பியில் வரக்கூடிய குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய மருத்துவ குணம் இருக்கிறது. மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ருத்ராட்சத்திற்கெல்லாம் மலட்டுத்தன்மை இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவான் போற்றி, நாங்கள் எங்கள் தைராய்டு குறைபாடு வந்தாலும் அவர்களுக்கு எக்ஸ்டர்னல் நிரந்தர தீர்வு தரக்கூடிய ஒரே மருந்து இந்திய தேசத்தினுடைய இமயமலை சாரலிலே வளரக்கூடிய அந்த அக்ககமணி தான் என்பதை திருமூலர் சுவாமி தன்னுடைய திருமந்திரத்திலே நிரூபித்திருக்கிறார். இது ரெண்டாவது. அவன் அருள் எப்படிப்பட்ட அருள்னு பாருங்க. மூன்றாவது செய்தி, இந்த திருநீர் இடுறோம், மந்திரமாவது நீர், அந்த பாடலுக்கெல்லாம் சொல்லிட்டே போலாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒருத்தரோட பிறப்பு இன்னைக்கு மருத்துவர்கள் முடிவு பண்ணிடுறாங்க என்னன்னா சிசேரியன் தாங்க, குழந்தை நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பில்லை. சில மருத்துவர்கள், எல்லாரும் பெரிய ஆத்மாக்கள், நமக்கு உயிரை காப்பாற்றுறவங்க சிலர். அதனால் நீங்கள் ஒரு 2-3 டேட் குறிச்சிட்டு வாங்க, நல்ல நட்சத்திரம், ராசி, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் எடுக்கணுமோ பார்த்து எடுத்துடலாம். பிறப்பினை கூட நம்மால் முடிவு செய்து விட முடிகிறது என்று அறிவியலால். ஆனால் இங்கிருந்து கிளம்பணும்னு சொன்னால் எப்போ யார் எப்படி கிளம்புவாங்கன்னு இங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாது, எந்த மருத்துவர்களாலேயும் முடிவு செய்ய முடியாது. ஆனால் இறை அருள், அவனருளாலே இது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னு சொல்கிறேன், நம்ம வைக்கிற திருநீருக்கும் நம்முடைய மண்டை ஒட்டினுடைய பின்பகுதியில் இந்த நெற்றியினுடைய மையத்திலிருந்து ஒரு கோடு போட்டுட்டு வந்தால் பின்பக்கத்தில் ஒரு சுரப்பி இருக்கிறது, பீனியல் கிளான்ஸ். இந்த பீனியல் கிளான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டாணி சைஸில் தான் அது இருக்குங்க. அந்த பட்டாணிக்குள்ளே என்ன இருக்குன்னா, மெலனின் அப்படிங்கிற ஒரு திரவம் இருக்கும். அந்த திரவம் சிறு வயதிலிருந்து நமக்கு வயதாகிற வரைக்கும் நம்முடைய தோல், நம்முடைய முடி, நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் தளர்ந்து போகக்கூடியதும் அழகாக இருப்பதும் அந்தந்த பருவத்திலே அந்த பீனி சுரக்கக்கூடிய சுரப்பினால் இருக்குது.
பட்டாணிக்குள்ளே எவ்வளவு இருக்கும், ஒரு பட்டாணிக்குள்ளே எவ்வளவு திரவம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த பீனியல் கிளான்ஸ்லேருந்து அந்த திரவம் முழுக்க வெளியில் வந்துருச்சுன்னா அந்த இடம் என்ன ஆயிரும், காலியாயிரும். அந்த பீனியல் சுரப்பி அந்த பட்டாணி சைஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய திரவம் எல்லாம் வெளியில் வந்துடுச்சு. இப்போ அந்த இடம் காலியாக இருக்குது. காலியாக இருக்கக்கூடிய அந்த பீனியல் சுரப்பிக்குள் மெல்ல 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 தூய வெந்நீரை போன்ற ஒரு உள்ள நிரம்புதுங்க. அந்த பட்டாணி சைஸில் இருக்கக்கூடிய பீனியல் கிளான்ஸ்குள்ள அந்த வெள்ளை பவுடர் எப்பொழுது நிரம்புகிறதோ அந்த நொடி இந்த பூவுலகத்திலிருந்து எப்படிப்பட்ட ஆரோக்கியமான மனிதராக இருந்தாலும் கிளம்பி விடுவார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார் திருமூலர் சுவாமி. அதையும் அடியேனுக்கு அவர் அருளியதால் உலகளவிலே மருத்துவ கவுன்சிலிலே இந்த 3 கட்டுரைகளும் அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைவராலும் பரிசோதிக்கப்பட்டு உண்மை இதை உலகிற்கு அறிவித்தது நம்முடைய சனாதன தர்மம், ஆன்மீகம், இந்து ஆன்மீகம் என்பதை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மருத்துவர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. நம்ம கையில் ஒன்றும் இல்லைங்க, அவர் நம்மளை கருவியாக இருக்கிறார். நம்ம இந்த செய்திகளை செய்கிறோம். என்னை மீண்டும் ஆச்சரியப்படுத்திய ஒரு செய்தி, ஒவ்வொரு திருக்கோவிலிலும் திருமந்திரங்கள், அது சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி, தமிழ் மொழியாக, எனக்கு மொழியில் பேதம் இல்லை. ஆனால் அந்த மந்திரத்திற்கு என்று ஒரு அதிர்வலை இருக்கிறது, அதற்கென்று ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி எப்படி நமது உடம்பில் உள்ள நோய்களை எல்லாம் குணப்படுத்தும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்பதை சொல்லிக் கொடுத்தவர் நம்முடைய திருமூலர் சுவாமி. யாருக்கெல்லாம் நீரிழிவு நோய் இருக்கிறதோ, இந்திய தேசத்தில் 10ல் 8 பேருக்கு நீரிழிவு நோய் இருக்கிறது. இந்த நீரிழிவு நோய் இருக்கக்கூடிய நோயாளிகள் செய்ய வேண்டிய ஆகச்சிறந்த செயல், நீங்கள் 6 மாதம் அதை பரிசோதனை பண்ணி பாருங்க சகோதர சகோதரிகளே. என்னென்னா, நம்ம வீட்டில் ஒரு செப்பு பாத்திரத்தில் தண்ணி வைப்போம். ஏன்னா இறைவனை துதிக்கும் பொழுது நம்ம சில விஷயங்கள் பிரசாதம் வைப்போம், பழங்கள் வைப்போம், வெற்றிலை பாக்கு வைப்போம், ஒரு செப்பு பாத்திரத்தில் தண்ணி வைப்போம், தூப தீப ஆராதனை, அகர்பத்தி எல்லாமே வைப்போம், ஊதுபத்தி எல்லாமே காமிச்சு நம்முடைய மந்திரங்களை சொல்லி நம்முடைய வழிபாடுகளை எல்லாம் சொல்லி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுவது நம்முடைய மரபு. அது காலையிலையும் மாலையிலையும் 2 வேளையாவது கண்டிப்பாக இறைவனை திருக்கோயில்களுக்கு சென்று தொழ வேண்டும், வழிபட வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழி வழியாக கொடுத்த வாழ்வியல் பாடம். அந்த வகையிலே திருக்கோயிலாக இருந்தாலும் சரி, நமது இல்லமாக இருந்தாலும் சரி, அடியேன் அடிப்படையில் ஒரு ஆய்வு செய்து ஒரு மருத்துவரோடு இணைந்து 600 நீரிழிவு நோயாளிகளுக்கு, கிட்டத்தட்ட 10 வயது குழந்தையிலிருந்து 70 வயது முதியவர்கள் வரை, பெரியவர்கள் வரை இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு ஓம் நம சிவாய என்ற அந்த மந்திரத்தை ஒலிக்கச் செய்து, ஏன்னா அந்த அதிர்வலை எல்லாரும் ஒரே மாதிரி நம்மளால் சாண்டிங் பண்ண முடியாத காரணத்தினால ஒரு பேழையில், ஒலி பேழையில் இட்டு அதை அந்த தண்ணீர் வைத்திருக்கக்கூடிய அந்த அறையிலே அதை ஒலிக்க செய்து கூட்டு பிரார்த்தனை செய்து அந்த மருத்துவர் நோயாளிகளுக்கு இந்த தீர்த்தத்தை வழங்கிய பொழுது 6 மாத காலத்திற்குள் 90% நீரிழிவு நோயாளிகளுக்கு நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது என்பதை அறிவியல் பூர்வமாக பதிவு செய்தோம் நாங்கள். அதற்கடுத்து இது உலக மருத்துவர் கவுன்சிலில் இதை நம்ம சப்மிட் பண்ணுறோங்க. இந்த கட்டுரையை நாங்கள் ஆதாரத்தோடு சொன்ன பொழுது அது அந்த தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு சரி வரும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு மாசரு எர்னாட்டோ, நீங்கள் தயவுசெய்து உங்களுக்கு நிச்சயமாக இப்போ கூகுளில் எல்லாமே கிடைக்குது, த ஹிடன் சீக்ரெட்ஸ் ஆஃப் வாட்டர், த ஹிடன் சீக்ரெட்ஸ் ஆஃப் வாட்டர், தண்ணீரில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ற ஒரு 40 பக்க நூலை ஜப்பானினுடைய அனாட்டமி துறையினுடைய சீனியர் சயின்டிஸ்ட் மாசரு எர்னாட்டோ, MASARU ERNATO, எர்னாட்டோ, மாசரு எர்னாட்டோ என்று சொல்லக்கூடிய ஜப்பானினுடைய மூத்த அனாட்டமி உடற்கூறியல் ஆராய்ச்சியாளர், மருத்துவர், இந்த ஒரு வரி நம்முடைய ஓம் என்ற பிரணவ மந்திரம், ஓம் நம சிவாய என்ற மந்திரத்திற்கு நோய் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, பிபி குறைச்சிருக்குங்க, நீரிழிவு நோயை குறைத்திருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே
இந்த ஒரு வரி செய்தியை வைத்து கொண்டு மாசரு எர்னாட்டோ என்ற உடற்கூறியல் துறை தலைவர் ஆய்வு பண்ணுறார் ஜப்பான் நாட்டில். இன்றைக்கும் அந்த புத்தகம் கூகுளில் கிடைக்கிது, படித்து பாருங்க. அவர் அதை எடுத்து ஆய்வு செய்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆய்வு செய்து அவர் இந்த 40 பக்க நூலை கொடுத்திருக்கிறார். இந்த நூல் வர்றதுக்கு இடையில நம்முடைய ஆய்வு கட்டுரை இந்திய தேச அளவிலே செய்தித்தாள்களிலே பிரசுரிக்கப்படுகிறது. கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆடம்ஸ் பள்ளியினுடைய 9ஆம் வகுப்பு மாணவி அனேசா ராய் சௌத்ரி என்று சொல்லக்கூடிய 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி. துளிர் மாத இதழ், துளிர்ங்கிற ஒரு அமைப்பு, அவங்க அறிவியல் பூர்வமாக எதையும் அணுகுபவர்கள். அந்த துளிர் அமைப்பு மாநில அளவிலே தேசிய அளவிலே முதல்ல மாவட்டம், அப்புறம் இன்டர் டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் ஸ்டேட்டு, இன்டர் ஸ்டேட்டு, நேஷனல் லெவலில் ஆண்டுதோறும் அறிவியல் பரிசோதனை போட்டிகளை மாணவர்களுக்கு இடையே நடத்தி கொண்டிருக்கிறது. இது பகுத்தறிவுவாதிகளினுடைய தளம். இந்த தளத்திலே அனேசா ராய் சௌத்ரி என்று சொல்லக்கூடிய 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய கொல்கத்தா ஆடம்ஸ் பள்ளி மாணவியினுடைய அப்பா ஒரு மருத்துவர், ஆங்கில மருத்துவர். அந்த மருத்துவரிடம் இந்த பாப்பா, இந்த குழந்தை அந்த செய்தித்தாளினை கொடுத்து இது நிஜமா இருக்குமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. பரிசோதித்து பார்க்கலாம், நமக்கு தான் கால அளவு இருக்குல்ல, பரிசோதித்து பார்க்கலாம், அடுத்த ஆண்டு சரியாக இருந்தால் நாம் அந்த போட்டியிலே கலந்து கொள்ளலாம், இந்த கட்டுரையை ஆய்வு பூர்வமாக நிரூபிக்கலாம்னு சொல்கிறார். 6 மாத காலம்ங்க அவரே ஒரு மருத்துவர். அவருடைய அப்பா அம்மாவிற்கு நீரிழிவு நோய் இருந்தது. காலையில் கூட்டு பிரார்த்தனை அவங்க வீட்டில் எப்பொழுதும் உண்டு. காலை மாலையில் கூட்டு பிரார்த்தனை முடித்துவிட்டு இந்த தண்ணீரை அந்த பெற்றோர்களுக்கும் தனக்கும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்து குடித்து பார்த்த பொழுது அவருடைய பெற்றோர்களினுடைய நீரிழிவு நோய் 6 மாத காலத்திற்குள் முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் வந்து இரத்த கொதிப்பும் கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கிறது என்பதை அனேசா ராய் சௌத்ரியினுடைய தந்தை அறிவியல் பூர்வமாக பதிவு செய்கிறார். தன்னுடைய மருத்துவமனைக்கு கிளினிக்கு வரக்கூடிய எல்லா நோயாளிகளுக்கும் இதை கொடுக்கிறார். அதே மாதிரி 90 விழுக்காடு சரியாகுது. 10 விழுக்காடு நம்பிக்கையற்று இந்த தீர்த்தத்தில் எனக்கு சரியாக போகுதுன்னு நினைச்சவங்களுக்கு சரியாகலைங்க. யார் ஒருவர் முழுமையான நம்பிக்கையோடு இந்த தீர்த்தத்தை குடித்தார்களோ அவர்களுக்கு முழுமையாக அந்த நோய் கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கிறது. இப்போ அந்த மாணவி அடுத்த ஆண்டு பரிசோதனைக்கு வந்தது தான் என்னை அழைச்சிருந்தாங்க. அம்மா உங்களுடைய ஒரு வரி கட்டுரையை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம், நீங்கள் அவசியம் வரணும்னு சொன்னார் அந்த மருத்துவர். நான் போயிருந்தப்போ வந்தவங்க எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருமக்கள், நடுவர்களாக வந்தவங்க. இவர் என்ன பண்ணியிருந்தானாங்க, ஒரு டேப் ரெக்கார்டரில் ஓம்ங்கிற பிரணவ மந்திரம், 2 கண்ணாடி டம்ளர், ஒரே தண்ணி தான் ஊற்றுனாங்க. முதல்ல ஒரு கண்ணாடி டம்ளர் வச்சு தண்ணி ஊற்றி ஓம்ங்கிற பிரணவ மந்திரம், ஓம் நம சிவாயங்கிற பிரணவ மந்திரம் 10 நிமிடம் ஒலிக்க செய்தார். அந்த கண்ணாடி டம்ளரில் இருந்த தண்ணி அப்படியே அதிர்ந்துட்டே இருந்தது, மெல்ல ஆடிட்டே அசைஞ்சிட்டே இருந்தது. இவங்க பார்த்தாங்க நடுவர்கள், என்னம்மா பண்ணுறீங்க, உன்னை சாமி கும்பிடுவா கூட்டம், இந்த மந்திரமெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, என்ன நிரூபிக்க போகிறீங்க, நீங்கள் கண்ணார பாருங்கள், இப்போ நான் இதை ஒழிச்சிருக்கேன், இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்கிறேன்னு எடுத்து வச்சாங்க. அடுத்ததாக 2 கணவன் மனைவி பொது இடங்களில் சண்டை போடுற ஒரு கூச்சமும் எதிர்மறை எண்ணங்களும் நிறைந்த வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு ஒலிப்பேழை போட்டாங்க. இன்னொரு கண்ணாடி டம்ளரில் தண்ணியை முன்னாடி வச்சாங்க. 2ம் அதிர்ந்துட்டே இருந்ததுங்க. அதையும் 10 நிமிஷம் ஒலிக்க செய்து ஃப்ரீசரில் வச்சுட்டு, சார் நான் 1 மணி நேரம் கழித்து உங்களை கூப்பிட்றேன், என்னுடைய ரிசல்ட் சொல்கிறேன் அப்படின்னாங்க. 1 மணி நேரம் கழித்து எல்லாருடைய எதையுமே நம்ம தேசிய அளவில் நடக்கிறதுனால எல்லாருடைய பரிசோதனைகளையும் அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்தோன்னு, சொல்லுங்கம்மா உங்கள் கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு கேட்டார். இவங்க அப்பா அம்மா யாருக்கும் தெரியாது, நடுவர்களுக்கு தெரியாது. இப்போது 2 கண்ணாடி டம்ளரையும் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாங்க. இது முதல் கண்ணாடி டம்ளர் 1ன்னு போட்டிருக்கோம், இது 2வது கண்ணாடி டம்ளர். அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் உச்சரிக்கப்பட்ட இந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணியை இப்போ நான் கவுத்துறேன்னு கவுத்தாங்க. அது ஃப்ரீஸ் ஆகி முழுமையான ஐஸ், அந்த கண்ணாடி டம்ளர் என்ன வடிவத்தில் இருக்குமோ அந்த வடிவத்தில் அப்படியே கவுந்தோன்னு ஸ்ட்ராங்காக நின்றுது. அதே தண்ணி தான், ஆனால் ஒலிக்கப்பட்ட பேழையில் இருந்தக்கூடிய செய்தி வேற. அந்த சண்டை போடுறது, எதிர்மறை எண்ணங்களோட தவறான வார்த்தைகளை உச்சரிக்கப்பட்ட அந்த ஒலிப்பேழையில் இருக்கக்கூடிய தண்ணியில் அது கவுத்துனப்போ அப்படியே சில்லாக செதறி போயிடுச்சுங்க.
ஒரே தண்ணி தான், 2 வேறுபட்ட ஒலிகள், ஒரே ஃப்ரிட்ஜு தான், ஒரே ஃப்ரீசர் தான், ஒரே சமயத்தில் வாங்கின 2 கண்ணாடி டம்ளர் தான். ஆனால் ஒலிக்கப்பட்ட ஒலிகள், அந்த தண்ணீரில் ஏற்படுத்திய அதிர்வலைகள், ஒன்று தண்ணீர் கட்டியாக வந்தது, இன்னொன்று சில்லு சில்லாக சிதறி போய் உதிர்ந்து துகள்களாக கிடந்தது. இதில் என்னம்மா சொல்ல வர்றீங்க, நீங்கள் உடச்சி கடிச்சு விட்டுட்டீங்களோ என்னமோ 1 மணி நேரத்தில், நாங்கள் எல்லாம் வீடியோ எடுத்திருக்கோம், யாரும் இதை திறக்கவே இல்லை, இப்படி இருக்குது. நாங்கள் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு கேட்டாங்க. அந்த பேராசிரியர் பெருமக்களும் பகுத்தறிவு சிந்தனை இருக்கக்கூடியவர்கள். அப்போது இந்த மாணவி சொன்னால், இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் உச்சரிக்கக்கூடிய தண்ணீருக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது, அது மருத்துவ குணம் நிறைந்தது, இதை இத்தனை பேருக்கு நாங்கள் கொடுத்து இந்தாங்க இந்த ரிசல்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த ஆய்வும் செய்தித்தாள்களில் பிரசுரமாகிறது. இந்த செய்தியைத்தான் ஜப்பானினுடைய மாசரி எர்னாட்டோ அவர்கள் படிக்கிறார். உலக தளத்திலே கூகுளில் வருது. படித்த பின்னால் அவர் மீண்டும் 4 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். மருத்துவ உலகிலே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தையும் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தையும் ஒலிக்கும் பொழுது அந்த தண்ணீருக்கு ஒரு அதிர்வலை ஏற்படுகிறது. பஞ்சபூதங்களில் காற்றின் மூலமாக ஒரு மந்திர சக்தி, ஒரு ஆற்றல், பேராற்றல் அந்த தண்ணீருக்குள் செல்கிறது. அந்த பேராற்றல் உடம்பினுடைய சூடு அதிகமானால் நீரிழிவு நோய் வரும். அடிப்படையில் குறித்து வச்சுக்கோங்க. உடம்பினுடைய சூடு அதிகமாகும் பொழுது அந்த சூட்டினை நாம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் கல்லீரலும் சிறுநீரகமும் பாதிக்கப்பட்டு, கணையம் பாதிக்கப்பட்டு, அதனுடைய சமநிலையிலிருந்து அது பிறழ்கிறது. ஒன்று குறைவாக சுரக்கிறது அல்லது கூடுதலாக சுரக்கிறது. 2மே நோய் தான். இந்த நோய்க்கு அருமருந்தாக இருப்பது நம்முடைய வீடானாலும் சரி, திருக்கோயில்களில் தரக்கூடிய தீர்த்தத்திலே இந்த மருத்துவ குணம் இருக்கிறது என்பதை நான் சொல்லல, அனேசா ராய் சௌத்ரியை நம்ப வேண்டாம். ஜப்பான் நாட்டு உடற்கூறியனுடைய ஆராய்ச்சியாளர் மாசரி எர்னாட்டோ 4 ஆண்டுகள் தன்னுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த பேழையில் இருக்கக்கூடியதை ஒலிக்கச் செய்து அந்த தண்ணீரினை கொடுத்ததனுடைய விளைவு அந்த தேசத்தில் அவர் 1800க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு இதனை பரிசோதனை செய்து பார்த்ததில் இந்த நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. மீண்டும் அந்த நீரிழிவு நோய் வரவே இல்லை என்பதை த ஹிடன் சீக்ரெட்ஸ் ஆஃப் வாட்டர் என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறார் என்பதை அவன் அருளாலே இந்த இனிய வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னும் எத்தனை 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 ஆன்மீக விஷயங்கள் அறிவியலுக்கு அடித்தளம் விட்டு கொடுத்திருக்கிறது. அறிவியல் இப்பொழுது அதனை சரியா தவறா என்று உரைகளாக உரசி பார்த்து கொண்டு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறது. மறைந்த மேதகு முன்னாள் நம்முடைய ராஷ்டிரபதி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மதுரையில் பக்கத்தில் செக்கானூரணி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த செக்கானூரிலேருந்து இடது பக்கம் திருமங்கலம் போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா கிண்ணிமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் வரும். அங்கே செய்தித்தாளில் ஒரு செய்தி வருது. என்னென்னா, அந்த கோயிலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்பிரகாரத்தில் இருந்த மண்ணை தோண்டிய பொழுது ஓம் என்ற ஒலி அசரீரி ஒருவரல்ல இருவரல்ல 19 பேர் சேர்ந்து உச்சரிக்கக்கூடிய ஒலி கேட்கிறது என்று அந்த பொக்லைன் ஓட்டுவார் பார்த்தீங்களா, அவர் விட்டுட்டு ஓடி போயிட்டார். இந்த செய்தியை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சு. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, 20 கிலோமீட்டரில் இருக்குது, என்னென்னு போய் பார்ப்போன்னு நானும் போனேங்க. போன பின்னாடி தான் தெரிஞ்சது அது இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட கோயில் அல்ல, ஒரு தனியார் வசம் இருக்கக்கூடிய ஒரு கோயில். ஒரு சுவாமிஜி வச்சுருக்காங்க, இன்றைக்கும் இருக்கார். அங்கே அட்டநாக பந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குங்க. பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது போல ஒரு அமைப்பு, ஒரு நாகபந்தனம் என்று சொல்லக்கூடிய, அதுக்கு பேர் அது நாகபந்தனம் என. எனக்கு அப்போ தெரியாது, சுவாமிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சாமி இது என்ன சாமின்னு கேட்டேன். இது உங்களுக்கு புரியாதுமா, அந்த அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் புரியும், உங்களுக்கு புரியாதுன்ட்டார். சரி, இதை பற்றி ஏதாவது செய்தி இருந்தால் சொல்லுங்களேன்னு கேட்டேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை தெரியுமா? நாம மறைஞ்சிட்டாரு, ஒரு பெரிய ஆத்மா, எந்தோ மகானுபவில் அந்திரிக்கின வந்தனமல்லுன்னு பதவி ஏற்ற ஒரு மாமனிதர். அந்த மனிதர் சாதி மதம் இனம் மொழிகளை எல்லாம் தாண்டி இந்த தேசத்தை நேசித்த பொக்ரான் நாயகன்.
அதனால் அவரை யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் சொல்லுங்கள் சாமி. அவருடைய அசிஸ்டண்ட்டை இங்கே அனுப்பியிருந்தார் திருவனந்தபுரத்துலேருந்துன்னாரு. அப்போ அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தப்போ எதுக்காக அனுப்பியிருந்தார் சாமி அப்படின்னு கேட்டேன். இங்கே சில ஓலைச்சுவடி இருந்ததுமா, அந்த ஓலைச்சுவடிகளை படித்து பொருள் சொல்லுமாறு குறிப்பிட்ட ஒரு ஓலைச்சுவடியை கேட்டார்கள். அந்த அசிஸ்டண்ட் வந்திருந்தார், நான் படித்து சொன்னேன் அப்படின்னார் சுவாமிஜி. என்ன ஓலைச்சுவடி சாமி அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், செவ்வாய் கிரகம் இருக்கு இல்லைங்களா, செவ்வாய் கிரகத்துக்கு இஸ்ரோவிலிருந்து ஒரு சேட்டிலைட் அனுப்புகிறோம், ஒரு ராக்கெட் அனுப்புகிறோம். இந்த ராக்கெட் வந்து எல்லா நாடுகளும் வெளிநாடுகளும் அனுப்பியிருக்காங்க. குறிப்பாக ரஷ்யா, சீனா, ஜப்பான், அமெரிக்கா 4 பேர் அனுப்பியிருக்காங்க. யாருதுமே செவ்வாய் கிரகத்தை போய் எட்டலை. பல கோடிக்கணக்கான மில்லியன் ட்ரில்லியன் டாலர் செலவு பண்ணி அனுப்பியிருக்காங்க. சேட்டிலைட் அந்த கிரகத்துக்கு போய் சேரல. ஏன்னா அது வெகு தொலைவில் இருக்குது. அதனால் அவ்வளவு தூரம் அது பயணம் பண்ணி அதை ரீச் பண்ண முடியல. இந்த செவ்வாய் கிரகம் இந்த பூமி பந்திற்கு அருகாமையில் எப்போ வரும், எந்த இடத்துக்கு வரும் அப்படிங்கிற ஒரு ஓலைச்சுவடி யாரிடம் இருந்தது? அந்த கிண்ணிமங்கலம் திருக்கோவிலுடைய சாமிஜி கிட்ட இருந்தது. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தன்னுடைய உதவியாளரை அழைத்து, நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க, அந்த ஓலைச்சுவடியை அந்த சுவாமி கிட்ட கேட்டு அது எங்கே எப்போ பூமிக்கு அருகாமையில் வரும்னு தெரிஞ்சுட்டு வாங்க. அப்போ அதனுடைய தொலைவு குறைந்து விடுகிறது. பூமிக்கு அருகில் எந்த ஆண்டு, எந்த மாதம், எந்த நாள், எத்தனை மணி நேரத்தில் வருங்கிறத முடிஞ்சால் அவர்கிட்ட தெரிஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் வானவியல் சாஸ்திரத்தில் நம்முடைய முன்னோர்களை விஞ்சுவதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, கேட்டுட்டு வாங்கன்னு அனுப்புனார். வந்தாரா சாமின்னு கேட்டேன். எனக்கு ஆச்சரியம் அதிகமாகிடுச்சு. வந்தாரா சாமி? ஆமாம் வந்தாருமா. என்ன சாமி சொன்னீங்க? அந்த ஓலைச்சுவடியில் நான் படிக்கலை, ஏன்னா நிறைய இருந்தது. அவர் குறிப்பிட்ட நம்ம அங்காரகன்னு சொல்லிட்டு ஜோதிடவியல்ல அந்த பேரை பயன்படுத்துவோம். அதற்கு அதிபர் யாருன்னா முருகப்பெருமான். அப்போது இந்த செவ்வாய் கிரகம் எங்கே எப்போ பூமிக்கு பக்கத்தில் வருது, இந்த பூமியில் எந்த நாட்டு தீர்க்க ரேகையிலையா, அட்சரேகையிலையா, பூமத்தி ரேகையிலையா, எந்த இடத்துல மிக துல்லியமாக அருகாமையில் வருதுன்னு தெரிஞ்சால் தொலைவு குறைஞ்சிரும், அந்த ராக்கெட் அனுப்புகிற செலவும் குறைஞ்சிரும். 100% அந்த செவ்வாய் கிரகத்துக்கு நம்மளால் சேட்டிலைட்டையும் அனுப்ப முடியும் அப்படிங்கிறது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவினுடைய தீர்க்கமான முடிவு. அப்போ நான் அதை தேடினேம்மா. ஒரு 2 நாளில் கண்டுபிடிச்சிட்டேன். அங்காரகனோட அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்த பொழுது படித்தா, இந்த பூமியிலே, நம்முடைய தேசத்திலே, தமிழ்நாட்டிலே திருச்செந்தூரினுடைய முருகப்பெருமானுடைய கருவறைக்கு மேலாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செவ்வாய் பூமிக்கு மிக அருகாமையில் துல்லியமாக இந்த மாதம், தமிழ் மாதம், அப்போ தமிழ் மாதம் இத்தனாம் தேதி இந்த நாளிகையில் அந்த முருகப்பெருமானினுடைய, திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கர்ப்பகிரகத்துக்கு மேலே வருது அப்படிங்கிறத பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஓலைச்சுவடியில். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய ஓலைச்சுவடி. அந்த ஓலைச்சுவடியை பாதுகாத்து வச்சிருந்த சுவாமி எங்கே? அறிவியல்ல உலக நாடுகளினுடைய கண்களிலே மண்ணை தூவிவிட்டு தார்பாலைவனத்திலே பொக்ரான் அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக சேட்டிலைட் கண்ணை எல்லாம் மறைச்சு நடத்தி காட்டிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா எங்கே? அவருக்கு லீடு கொடுத்தது நம்முடைய கிண்ணிமங்கலம் கோயிலினுடைய அந்த கீழே தோண்டும் பொழுது கிடைத்த ஓலைச்சுவடிகள் தான். அந்த ஓலைச்சுவடியில் ஒரு ஓலைச்சுவடி அந்த செய்தியை தந்தது. மிக துல்லியமாக அதனை திட்டமிட்டு இந்திய விண்வெளி ஆய்வு மையம் சேட்டிலைட்டை தயாரித்தது. உலகிலேயே முதலில் குறைந்த செலவில், குறைந்த ஆண்டு கணக்கு நாட்களில் இந்த செவ்வாய் கிரகத்தை எட்டிய முதல் ராக்கெட் எந்த நாட்டு ராக்கெட்னா நமது பாரத தேசத்தினுடைய ராக்கெட் என்பதை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், நம்ம முன்னோர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள். இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அங்கே இருக்காங்க மேலே, இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஆஸ்ட்ரோனேட், வானவியல் சயின்டிஸ்ட் எங்கே இருக்காங்க? நாசாலிருந்து அனுப்புனாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போனாங்க. அவங்களோட அமெரிக்காவினுடைய நிறைய ஆண் விஞ்ஞானிகள், ஆஸ்ட்ரோனேட்ஸ் கூட போனாங்க.
4 நாள் இருந்துட்டு அந்த அம்மாவை விட்டுட்டு இவங்கெல்லாம் கீழே வந்துட்டாங்க. ஒருவேளை சுனிதா வில்லியம்ஸ் அம்மா இடத்துல அடியே இருந்திருந்தேன்னு வைங்களேன், நான் என்ன நான் இந்திய நாட்டிலேருந்து வந்திருக்கேன், இவங்க நாட்டுக்காரங்களோட புத்திசாலித்தனத்தில் போட்டி போடுற அளவில் நான் இருக்கேன்னு இவங்க ஆளுகளையெல்லாம் பத்திரமா முதல்ல கூப்பிட்டுட்டு போயிட்டு என்னையை மட்டும் இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க, நல்லா இருப்பாங்களா அப்படின்னு ஒரு பயம் எனக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக அங்கே இருக்கிற ஆய்வுகளை எல்லாம் முடிச்சுட்டு பூமிக்கு திரும்புகிற நாள். நான் இப்போ இருக்கிற செய்தி சொல்லிங்க, இதுக்கு முன்னாடி போன செய்தி, அவர்கள் கொடுத்த பேட்டி இன்னும் நான் அந்த தொகுப்பு வச்சுருக்கேன். அப்போது பத்திரமா வந்தாங்க. வர்ற அன்னைக்கு ஒரு செய்தி, இங்கிருந்து விஞ்ஞானிகள் தொடர்பு கொள்கிறாங்க, சுனிதா வில்லியம்ஸ் நீங்கள் இன்னும் 1 மணி நேரத்தில் புறப்படணும், கவுண்ட் டவுன் போயிட்டுருக்கு, புறப்பட வேண்டானாங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா. அவங்க சொன்னதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அப்போது அவங்க சொன்னாங்க, இல்லை சேட்டலைட்டில் கோளாறு இருக்குது, நம்ம கல்பனா சாவ்லா வந்தப்போ அந்த சேட்டலைட்னுடைய மேற்கூரை தகடுகள் பதிச்சிருந்தோம் இல்லைங்களா, நல்லா ஸ்க்ரூ பண்ணியிருந்தோம், அது கொஞ்சம் மேலெழும்பி இருந்ததுனால அந்த பூமிக்கு வர்றதுக்கு 10 வினாடிகள் இருக்கக்கூடிய நேரத்தில் காற்றினுடைய மண்டலத்தில் புகும் பொழுது அந்த உராய்வுனால தீ ஏற்பட்டு அந்த விண்கலம் வெடித்து செதறிச்சு, அதனால் நம்ம கல்பனா சாவ்லா அவங்கள இறந்துட்டோம். அதே கோளாறு தான் உங்களோட ராக்கெட்டில் இருக்குது, அதனால் அதை சரி பண்ணுறதுக்கு 6 மணி நேரம் ஆகும், நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்க, தைரியமாக சரி பண்ணிங்கன்னா பத்திரமா பூமிக்கு வரலாம், கவுண்ட் டவுன் ஸ்டாப்டு அப்படிங்கிறாங்க. பதறி போயிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளும் ஒரு சாதாரண மனித பிறவி தானே, எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் ஒரே ஆள் தான் இருக்கும். 6 மணி நேரம் வெளியில் புவியீர்ப்பு விசை இல்லை, அப்படியே மிதந்துட்டே அதை சரி பண்ணணும், மிகச்சரியாக பண்ணணும். அப்புறம் நம்ம பூமிக்கு சேர்ந்தா தான் நிஜம், அது எப்படி பண்ணியிருக்கோன்னு நமக்கு தெரியாது, யாரும் ஆய்வு பண்ண முடியாது. அப்போ அவங்க கேட்டாங்க, எனக்கு 1 மணி நேரம் தருவீங்களா, பயப்படுறீங்களான்னு கேட்டாங்க சயின்டிஸ்ட். கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது, நான் என்னை திடப்படுத்திக்கணும், எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க, 1 மணி நேரம் கழித்து நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ண போகிறீங்கன்னு. நான் 1 மணி நேரம் என்னை நான் தன்னம்பிக்கை உடையவளாக தயார் பண்ணணும், என்னை 1 மணி நேரம் விட்டுருங்க, நான் என்னையை வடிவமைச்சுக்கிறேன். நாங்கள் 1 மணி நேரம் கழித்து அவங்க எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 6 மணி நேரம் அது சரி பண்ணாங்க. அப்புறம் பத்திரமா பூமிக்கு வந்தாங்க. தன்னுடைய ஆய்வு கட்டுரைகளை எல்லாம் அந்த நாசாவில் சப்மிட் பண்ணிவிட்டு ஒரு பெர்மிஷன் கேட்டாங்க. நான் பிறந்த மண் குஜராத், என்னை பயிற்றுவித்த பேராசிரியர் பெருமக்களையும் பள்ளிக்கூட ஆசிரியர்களையும் நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றேன், எனக்கு அனுமதி தருவீங்களான்னு கேட்டாங்க. தாராளமாக போயிட்டு வாங்க, உங்கள் ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு. அவங்க சந்தோஷமாக இங்கே இந்தியாவுக்கு வந்தாங்க. தன்னுடைய பெற்றோர் வாழ்ந்த வீடு, தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள், தன்னுடைய பேராசிரியர் பெருமக்கள் எல்லாரையும் பார்த்துட்டு புதுதில்லி பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து புறப்படுறாங்க. புறப்படுறப்போ நிறைய நிருபர்கள் கூடியிருந்து கேள்வி கேட்டாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டு நிருபர்களுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் அதிகம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க, அம்மா இந்த விண்கலம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து சொன்னாங்க இல்லையா, பூமியிலிருந்து, அப்போ எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் 6 மணி நேரம் நான் சரி பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த 1 மணி நேரம் அழுதுட்டு தானே இருந்தீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நோ நெவர் அப்படின்னாங்க. அப்போ என்ன தான் பண்ணீங்கன்னு சொல்லுங்கம்மா, எங்களுக்கு ஒரு குறுகுறுப்பு இருக்குது, அந்த 1 மணி நேரம் என்ன பண்ணீங்கன்னு. நான் நாசா விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்வெளிக்கு அந்த விண்கலத்திலே வருவதற்கு முன்னால் என்னுடைய அம்மாவிடம் ஆசி பெறுவதற்காக சென்றேன். என்னுடைய அம்மா அப்பொழுது எனக்கு ஒரு சீதனம் கொடுத்தார்கள். ஏன்னா மகளுக்கு சீதனம் கொடுக்கறது பொதுவாக அம்மா அப்பாவினுடைய வழக்கம், மரபு, நம்ம தேசத்தினுடைய மரபு. அப்போ எங்கள் அம்மா எனக்கு ஒரு சீதனம் கொடுத்தாங்க. அந்த சீதனத்தை தான் நான் விண்கலத்தில் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த சீதனத்தை தான் நான் 1 மணி நேரம் பார்த்துட்டு இருந்தேன். இவருக்கு இன்னும் மண்டை குடைய ஆரம்பிச்சிருச்சு. அம்மா அந்த சீதனத்தை தெரிஞ்சுக்கலாமா நாங்கள், அப்படி என்ன சீதனம் நீங்கள் அம்மா கொடுத்தாங்க, நீங்கள் விண்கலத்தில் எடுத்துகிட்டு போனீங்கன்னு. கடவுள் மனிதனுக்கு கொடுத்தது பகவத்கீதை, மனிதன் கடவுளுக்கு கொடுத்தது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு கொடுத்தது திருக்குறள். இந்த 3 நூல்கள் தான் பாரத தேசத்தினுடைய ஆன்மீக வழிகாட்டிகளாக நான்
ஏற்றுக்கொண்ட நூல்கள். இதனை கடவுள் மனிதனுக்கு கொடுத்த பகவத்கீதையை தான் எனது தாயார் எனக்கு சீதனமாக, இதனை வைத்துக்கொள், உனக்கு சோதனை வரும் பொழுதெல்லாம் இதனை பிரித்து படி, உன்னுடைய சோதனைகள் எல்லாம் சாதனையாக மாறும் என்று இதனை கொடுத்தார்கள். இந்த பகவத்கீதை என்ற புத்தகத்தை தான் நான் என்னுடன் கொண்டு வந்தேன். நான் பிரித்து 1 மணி நேரம் பகவத்கீதையை படித்தேன். நம்முடைய இறைவன் நமக்கு காட்டிய நல் வழிகளையெல்லாம் மனதிலே நான் புடம் போட்ட தங்கமாக இருக பற்றி கொண்டு 6 மணி நேரம் சரி செய்தேன். இன்று நான் உங்கள் முன்னால் உயிரோடு நின்று பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு வானவியல் ஆராய்ச்சியாளனாக சொல்கிறேன். என்னை சோதனை காலத்தில் என்னதான் என்னுடைய அறிவு இருந்தாலும் கூட எனக்கு மனதைரியத்தை கொடுத்து எடுத்த செயலிலே வெற்றி பெறச் செய்த ஆளுமை நமது இந்திய மண்ணினுடைய சாராம்சமாக இருக்கக்கூடிய மகாபாரதத்திற்கு, அதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உபதேசித்த பகவத்கீதைக்கு உண்டு என்பதை முழுமையாக நான் நம்பினேன். அதில் நான் வெற்றியும் பெற்றேன் என்று ஒரு வானவியல் அறிவியல் ஆராய்ச்சியாளரால் சொல்லப்பட்டது என்று சொன்னால், நம்ம தேசத்தினுடைய 2 கண்கள், ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். ஒரு வரியில் சொல்லணுங்க, அப்படியே மனசில் நிற்கணும். சொந்தங்களுக்காக சொத்துக்களை துறந்த கதை ராமாயண கதை. சொந்த சித்தி, உனக்கு பட்டாபிஷேகம் இல்லைப்பா, உன்னோட தம்பிக்கு தான், பரதனுக்கு தான் சொன்னப்போ புன்னகையோடு கிளம்பி போயிட்டார். சொந்தங்களுக்காக சொத்துக்களை துறந்த கதை ராமாயண கதை. சொத்துக்களுக்காக சொந்தங்களை துறந்த கதை மகாபாரத கதை. என்னோடது திருப்பி கொடுன்னு கேட்டாங்க, முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த சொத்துக்காக வந்த போராட்டம் தான் மகாபாரத கதை. இந்த 2ம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளி விளக்காக இருக்கின்ற அற்புதமான 2 மாபெரும் காப்பியங்களுள் ஒன்று சுனிதா வில்லியம் அவர்களினுடைய சோதனை காலத்திலே அவருக்கு உறுதுணையாக மனதைரியத்தையும் செயல் ஊக்கத்தையும் கொடுத்தது. இப்போ அவங்க திருப்பியும் விண்கலம் பிரச்சனை, அவங்க ஐ ஆம் ஸோ ஸ்ட்ராங், நிச்சயமாக நான் இதிலிருந்து வெற்றிகரமாக இந்த விண்கலத்தின் மூலமாக என்னுடைய ஆய்வினை முடித்துவிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பி வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஒரு வானவியல் அறிஞர் பேசுகிறார் என்று சொன்னால், அதற்கு அடித்தளமிட்டது உங்களை போன்ற பெற்றோர்கள், தாய்மார்கள், தந்தைமார்கள் கொடுத்த அந்த ஆன்மீக வழிகாட்டுதல் என்பதை அவன் அருளாலே இந்த இனிய வேளையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். 2-3 விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய சனாதன தர்மம் யாராலும் மார்க்கெட் செய்யப்படலைங்க. அது ஒரு பெரிய செய்தி. இந்தாங்க அப்படின்னு வீதிக்கு வீதி முக்குக்கு முக்கு நின்று இதில் படிங்க அவர் தான் அப்படின்ட்டெல்லாம் நம்ம யாரையும் சொல்லலை. சைவ சமயமாக போங்க, வைணவ சமயமாக போங்க, சாக்தமாக போங்க, கௌமாரமாக, நீங்கள் என்னவா விரும்புகிறீங்களோ எந்த கடவுளர்களையும் நீங்கள் வணங்கலாம். இந்த பிரபஞ்சத்துலேங்க உலக அளவில் CERN நம்ம இந்த 17 நாடுகளுக்கு போய் நம்முடைய சனாதன தர்மத்தை பேசும் பொழுதெல்லாம் அந்த தேசத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எதை அடிப்படையாக வைத்து ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தரவினை தேடும் பொழுது அடியனுக்கு கிடைத்த தித்திப்பான செய்தி என்ன தெரியுங்களா? எல்லா நாட்டுக்காரங்களும் பாரத தேசத்தினுடைய திருக்கோயில்களையும் இங்கு இருக்கக்கூடிய திருவுருவ சிற்பங்களையும் அங்கு ஒலிக்கக்கூடிய மந்திரங்களையும் நம்முடைய ஓலைச்சுவடிகளையும் அடிப்படையாக வைத்துத்தான் ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற உண்மை வெட்ட வெளிச்சமாக அடியேனுக்கு தெரிந்தது. அப்ப நினைச்சங்க, என்ன தவம் செய்தோம் இந்த பாரத மண்ணிலே நாம் பிறப்பெடுப்பதற்கு. நம்முடைய முன்னோர்கள் எத்தனை கோடி தவம் செய்திருந்தால் நம்முடைய மண்ணிலே இந்த கர்ம பூமியிலே நாம் பிறப்பதற்கு காரணமாக இருந்திருக்க முடியும். கிண்ணிமங்கலத்தில் ஒரு செய்தியை விட்டுட்டங்க. இன்னைக்கும் 19 சித்தர்களினுடைய ஜீவ சமாதி அந்த கிண்ணிமங்கலம் திருக்கோவிலினுடைய அடித்தளத்தில் இருக்கிறது. பேஸ்மெண்ட்டுக்கு கீழே ஒரு தளம், பேஸ்மெண்ட்டுக்கு மேலே தான் திருக்கோயிலுங்க. அந்த இடத்தில் அந்த ஓலைச்சுவடியில் இருந்த செய்தி, நான் போய் அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து அந்த ஓலைச்சுவடிகளை படிக்க சொல்லி அதில் இருக்கக்கூடிய செய்திகளை கேட்ட பொழுது
அந்த அந்த 19 சித்தர்களும் இந்த இடத்திலே மருத்துவ அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார்கள். அதில் சுஷ்ருதர் தான் முதல்ல மண்டையோட்டை பிரித்து முதல் கபால சிகிச்சை கொடுத்தவர் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வரைக்கும் நம்மால் நம்பப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னால் பிரான்மலையில் வசித்த சித்தர்கள் அங்கிருந்து என்ன சொல்வாங்க, அந்த கீழே இருக்கக்கூடிய டனல் வழியாக நம்முடைய கிண்ணிமங்கலத்திற்கு வந்து அந்த கிண்ணிமங்கலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ கூடத்திலே கபால அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி, பாண்டிய மன்னனுக்கு நடைபெற்ற கபால அறுவை சிகிச்சையை பற்றிய செய்தி அந்த ஓலைச்சுவடியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது செய்தி, இலங்கையினுடைய குறிப்பிட்ட ஒரு இடத்திலே கடல் அலையில் நம்ம போய் நின்னா போதுங்களாம், நேராக அந்த அலை ராமேஸ்வரத்தினுடைய திருக்கோயிலினுடைய கருவறைக்கு கீழே இருக்கக்கூடிய சுரங்க வழி பாதையில் நம்மை ஒரு அலை தள்ளிச்சுன்னா இங்கே வந்து சேர்ந்துடலாங்களாம். ராவணன் அப்படி வந்து ராமேஸ்வரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானை வணங்கி செல்வது மரபு என்று அந்த ஓலைச்சுவடியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடியேனுக்கு மே மாதம் 10 நாள் நல்லாற்றுடைய முருகப்பெருமான் சந்நிதியில் பேசுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த இடத்த போய் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த எந்த குறிப்பிட்ட இடம் எதுங்கிற குறிப்பு எடுத்திருக்கேன். அந்த இடத்துக்கு போய் அப்படி இருக்கா, அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்கள் என்ன சொல்கிறார்கள், அங்கே ஏதாவது ஓலைச்சுவடிகள் இருக்கா என்ற ஆய்வினை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அடியேனினுடைய விருப்பத்தை ஒரு கோரிக்கையாக இறைவனுடைய திருப்பாதங்களிலே நான் சமர்ப்பித்திருக்கிறேன். இறையருள் கூட்டுவிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இப்படி சொல்லி விடைபெற விரும்புகின்றேன். ஏன்னா எனக்கு 1 மணி நேரம் தான் மணித்துளி தான் கொடுத்துருக்காங்க. அடியேனுக்கு மீண்டும் ஏதாவது வாய்ப்பு கிடைத்தால் இன்னும் விரிவாக பேசலாம். நிறைவாக ஒரு செய்தியை உங்களிடம் நான் பதிவு செய்து விட்டு விடைபெற விரும்புகின்றேன். பொதுவாக நம்முடைய திருக்கோயில்களிலே, சைவ திருக்கோயில்களிலே 3 பொருள்களை நமக்கு பிரசாதமாக வழங்குவார்கள். ஒன்று திருநீரு, மற்றொன்று குங்குமம், மூன்றாவதாக சந்தனம். பொதுவாக எல்லா கோயில்களையும் உண்டு. இந்த 3க்கும் நம்முடைய வாழ்வியலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இதைத்தான் நம்ம அடுத்த சந்ததிக்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டிய முக்கியமான விடயம். நமக்கும் நம்முடைய தாய்க்கும் இருக்கக்கூடிய உறவு கொப்புள் கொடி உறவு, தொப்புள் கொடின்னு பேச்சு வழக்கில் சொல்கிறதுங்க. இரத்த சம்பந்தமான உறவு. நம்ம இந்த பூமியில் முதலில் வழிபடக்கூடிய தெய்வம் நம்மை பெற்றெடுத்த தாய். அம்மா அப்படின்னு 3 எழுத்து தான். போகிறப்போ ஒரு கல்லில் காலை தடுக்கிக்கிட்டோன்னு வைங்களேன், அம்மா அப்படின்னு துன்பம் வரும்போது அந்த உறவு தான் முதல்ல வரும். பெரியப்பா, சித்தப்பா, பாட்டி, தாத்தானெல்லாம் கூப்பிட மாட்டான், அம்மா. துன்பம் போச்சுன்னா சப்பாடா அப்படின்ட்டு அப்பாவை கூப்பிடும். அந்த இரத்த உறவு நமக்கும் நம்ம அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய உணர்வு பூர்வமான சம்பந்தம். அதை பிரிக்க முடியாது யாரால. இந்த அப்பா அம்மாவுக்கு இத்தனாம் தேதி, இத்தனாவது மாதம், இத்தனாவது வருஷம், இன்ன ராசி, இன்ன நட்சத்திரத்தில் பிறக்கணும்னு அப்ளிகேஷன் போட்டால் பிறந்தோம் யாரும். அது அவன் அருள்ங்க. நம்ம கர்மாவினுடைய அடிப்படையில் எந்த அப்பா அம்மா நமக்கு கொடுக்கணும்னு இறைவன் முடிவு பண்ணுறது, நம்ம முடிவு பண்ணுறது இல்லை, நம்ம கையில் இல்லை. யாரெல்லாம் நம்ம உடன்பிறப்பா பிறக்கணும் நம்ம கையில் இல்லை, அவன் அருளில் இருக்குது. இது புரிஞ்சுக்கிட்டோன்னா பெரிய வாழ்வியல் இருக்குது. இந்த குங்குமத்தை இந்த புருவத்தினுடைய மத்தியில் வைப்போம். இங்கே நம்முடைய ஆஞ்ஞா சக்கரம் இருக்கிறது. யாரும் நம்மை அவர்களுடைய எண்ணங்களால், நல்லவையாக இருந்தால் பரவாயில்ல, தீயதாக இருந்தால் நம்மை அவர்களுடைய எண்ணங்களால் அடிமைப்படுத்தி விடக்கூடாது என்று அந்த ஆஞ்ஞா சக்கரத்தின் மீது நாம் ஒரு அழுத்தத்தை தருவதற்காக எதை வைக்கிறோம்? குங்குமத்தை வைக்கிறோம். அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு விட்டமின் டி குறைபாடு இருந்தால் வயசான காலத்தில் நமக்கு மூட்டு வலி, எல்லா ஜாயின்ட் பெயினும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விட்டமின்
விட்டமின் டி எங்கிருந்து கிடைக்குது? இயற்கையில் சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கிறது. அந்த சூரிய ஒளியை ஆகர்ஷித்து, ஏன்னா அது எலுமிச்சையும் இதுவும் தான் நம்ம போட்டு பண்ணுறோம். அந்த குங்குமத்தை, செந்துருக்கம் என்று சொல்லக்கூடிய குங்குமத்தை அது இங்கே வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெயிலில் போகும் பொழுது அந்த விட்டமின் டியை நம்முடைய ஆஞ்ஞா சக்கரம் கிரகித்து நம்ம உடம்பினுடைய எல்லா பகுதிகளுக்கும் கடத்தி நம்முடைய உடம்பினுடைய நோயிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியாக விட்டமின் டியை ஆகர்ஷித்து கொள்ளக்கூடிய சக்தி இந்த குங்குமத்திற்கு உண்டு. இது அறிவியல். நமக்கும் நம்முடைய தாய்க்கும் இருக்கக்கூடிய இரத்த சம்பந்தத்தை நான் மறவாமல் இருப்பேன். என்னை இந்த பூமியில் நடமாடும் ஒரு மனிதராக உருவாக்கியது என்னுடைய தாயை என்றும் நான் மறவாமல் இருப்பேன்னு சொல்கிறது தான் இந்த குங்குமம். நமக்கும் நம்முடைய தாய்க்கும் இருக்கக்கூடிய உறவு, அவளை தினந்தோறும் நான் மறவாமல் இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு இந்த குங்குமம். மனிதராக பிறந்தவர் ஒரு நாள் ஒரு பிடி சாம்பலாக போகின்ற நிலையற்ற வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்வதற்காக நாம் அணிகின்றது இந்த திருநீறு. இது பிறப்பு, இது விடைபெறுதல். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட நாள், மாதம், ஆண்டுகள், எத்தனை காலம் இந்த பூமியில் வாழ்வோம் என்று யாருக்கும் தெரியாது. அதற்குள் மனிதா நடுவிலே வைக்கின்ற சந்தனத்தை போல புகழ்மிக்க வாழ்க்கையை வாழ்ந்துவிடு என்ற தத்துவத்தை சொல்வதற்காகத்தான் திருக்கோவிலிலே இந்த 3 பிரசாதங்களை தருகிறார்கள் என்ற இந்த உண்மையை நம்முடைய அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். பாடத்திட்டங்களும் அப்படி தான் வந்திருக்குங்க. ரெயின் கோயவே, திஸ் இஸ் மதர்ஸ் வாஷிங் டேன்னு கொடுத்துருக்கான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று பஞ்சபூதங்களை கொண்டாடிய மண் நம்முடைய பாரத மண், புண்ணிய தேசம். இந்த தேசத்தில் பிறந்த நாம் புத்திசாலித்தனமாக பொருளியல் வாழ்க்கையை, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு வீடு கொடுத்தேன், சொத்து கொடுத்தேன், நிலம் கொடுத்தேன், பேங்க் பேலன்ஸ் கொடுத்தேன், நகை கொடுத்தேன், நல்ல படிப்பு கொடுத்தேன், ரைட். ஆனால் இம்மைக்கும் மறுமைக்கும் ஏழேல் பிறவிக்கும் நம்முடைய வழி பரம்பரைக்கு நாம் நித்தியமாக கொடுக்க வேண்டிய ஒரு நிதியம், ஒரு கருவூலம், ஒரு சொத்து இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய சனாதன தர்மத்திலே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காப்பியங்களாகவும் இலக்கியங்களாகவும் ஆன்மீக பணுவல்களாகவும் 12 திருமுறைகளாகவும் ஆழ்வார்கள் நாயன்மார்களால் பாடப்பட்ட அந்த திருப்பாடல்களை நம்முடைய குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய வீட்டிலே நிச்சயமாக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் முன் வைத்து, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பிலே இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களும் நலமாக வளமாக வாழ வேண்டும். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரினுடைய இந்த மெஷன், ராமகிருஷ்ண மெஷின் இன்னும் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி இந்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய துணை மனித குலத்தையும் நல்வழியில் நெறிப்படுத்தக்கூடிய தர்ம வழிகாட்டுதலை மேற்கொள்ள வேண்டும். இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய உன்னருளாலே உன் தாழ் வணங்கி இங்கு எழுந்தருளிருக்கக்கூடிய அத்துணை ஆன்மீக அன்பர்களினுடைய வாழ்க்கையிலே நிம்மதியும் அமைதியும் அன்பும் செல்வச் செழிப்பும் நிறைந்திருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமானை வணங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம்.